தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆமோஸ் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. சீஷர்களை சிநேகிதர் என்று அழைத்து சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறார். வேதம் முழுவதும் இதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் சில காரியங்களை செய்ய தேவன் தீர்க்கதரிசிகளானாலும் சரி, மிகவும் சிநேகிதனான ஆபிரகாமானாலும் சரி, சிலருக்கு சில காரியங்களை செய்வதை தேவன் மறைத்து வைத்திருந்தார். அந்த காரியத்தை மறைத்து வைத்திருந்தார். தேவன் ஒன்றை மறைத்து, அதாவது ஏனே நமக்கு புரியாது, ஏன் இதை செய்கிறார், ஏன் இதை அனுமதிக்கிறார், எதுவுமே நமக்கு தெரியாது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களை தெரியாத வழியிலே கொண்டு போய், அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த ஃபேனை கொஞ்சம் குறைக்க முடியுமா? இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கீழே சொல்லுகிறார், என் தாசனை இல்லாமல் போதும். ஓகே, குருடன் யார்? அப்ப இங்க குருடன் என்று யாரை சொல்லப்படுகிறது? கண்ணு தெரியாதவங்களை அல்ல, பாதை தெரியாதவங்களை. ஆமாம், நான் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சம் கோணலை செவ்வையுமாக்கு. அது வரைக்கும் இந்த கண்ணை கட்டி காட்டில் கொண்டு விட்டது மாதிரி எங்க கூட்டிட்டு போறார், எப்படி நடத்துறார், எதுவுமே தெரியாது. என்ன ஆண்டவரே, எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அழைத்து கொண்டு போவேங்கன்னு நினைச்சா, எனக்கு நிறைய காரியத்தை வெளிப்படுத்துறீங்க, ஆனா சில காரியத்தை நான் தலைகீழ நின்று ஜெபம் பண்ணாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே. கண்ணீர் விட்டு கேட்டாலும் நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே. ஆமென். அப்பொழுதுதான் ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்தார், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேச போகிற வார்த்தை இதுதான். ஏன் சில காரியத்தை கர்த்தர் சொல்லாம மறைக்கிறார்? ஒரு பிரசங்கமாய் கேட்பதை விட ஆண்டவர் என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார் என்கிற உணர்வோடு நீங்க கேட்பீங்கன்னா இங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் பேசுவாராக. ஏன் மறைக்கிறார்? ஆமென். ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு வேத பகுதியை வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது, மைக்கில் வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும், 4வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். மைக்கில் வாசிக்கிறீங்களா? பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். இந்த செய்தியை கேட்பதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் தீமையான காரியத்தை மறைக்க மாட்டார். ஆண்டவர் ஒன்று மறைத்து வைத்திருக்கிறார்னாலே அதுல நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமென். தீமையான காரியம்னு சொல்லிடுவார். யோசேப்பே, பிள்ளையை தூக்கிட்டு ஓடிரு. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். ஏரோது இன்னும் யோசிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே அலர்ட் பண்றார். மழை பெய்யவே இல்லை, மழைனா என்னென்ன தெரியறதுக்கு முன்னாடியே நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ண. ஒரு தீமையான காரியம் வான் பண்ணுவார், எச்சரிப்பார், உணர்த்துவார். ஆனா ஆண்டவர் எதுவுமே பேசாம, எதையுமே தெரிவிக்காம ஒரு காரியத்தை ஆண்டவர் மறைத்து வைக்கிறாருன்னா, அவன் ஃபர்ஸ்டே அந்த ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு கேரண்டி இருக்கு. என்ன தெரியுமா? அதுல எனக்கு தீமை கிடையாது. அதனாலதான் பாம்பு கடிக்கிறத கர்த்தர் ஆமென் பவுல்கிட்ட சொல்லல, ஒரு தீவில் விழ வேண்டி இருக்கணும் மட்டும்தான் சொன்னார். எதை மறைச்சிட்டார்னா, இப்படி அந்த கூட்டத்தில் ஒன்னதான் கடிக்க போகுது அதை சொல்லல. ஆனாலும் பவுலுக்கு தெரியும்,
கர்த்தர் என்ன இங்கே விழ வச்சிருக்கிறான், இது ஒரு தீமை கிடையாது. அதனாலதான் அவன் பதறவில்லை. அவன் என்ன செய்தான்? உதறினான். ஏன் ஆண்டவர் மறைக்கிறார்? இங்கே பாருங்க, கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், தேவன் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். எலியா எடுத்துக்கொள்ள போவதை முன்னமே அறிந்திருந்தவன் எலிசா. ஆனா இந்த சூனேமியாளுடைய பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுவதை அறியாமல் அதை தெரிவிச்சா கண்டிப்பா ஆண்டவர் இதையும் தெரிவிச்சிருக்கணும். ஆண்டவர் இங்கே மறைத்து வைக்கிறார். ஏன் என்ற கேள்விக்கு ஒரே பதில் என்னவென்றது தெரியுமா? நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இதை அங்கீகரிக்க முடியுமா? இன்னும் சூனேமியாளுக்கு குழந்தையே கிடையாது. எலியாவுக்கு ஒரே ஆசை, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணுமே, ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்று கொடுக்க வேண்டுமே. அப்பொழுது கேயாசியை பார்த்து இந்த வீட்டில் ஏதோ ஒன்று செய்யணும், அவளை கூப்பிட்டு கேட்குறான். அவ்வளோ ரிக்வஸ்டாக வைக்கல, ஆண்டவர் சமூகத்திலிருந்து கேட்டு பெற்று கொடுக்கிறான். அவள் கற்பந்தரித்து ஒரு உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்ற வார்த்தையின்படி அவள் ஒரு குமாரனை பெறுகிறான். ஆமென். ஆண்டவர் முன்னமே இங்கே பாருப்பா, அவன் பிறப்பான், பிறந்து கொஞ்ச நாள் அவனுக்கு ஒரு வியாதி வரும், வியாதி வந்து அவன் மரித்து போயிடுவான். ஆண்டவரே இந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லை. அக்செப்ட் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பாதையை நாம் இதுவரை கிராஸ் பண்ணாததுனால நம்மளால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நம்மளால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. இயேசு கிறிஸ்து கூடவே 12 சீஷர்கள் இருந்தார்கள். பரலோக வெளிப்பாடை பெற்று நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொன்னதும் மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதா வெளிப்படுத்தினார் என்று நீ பாக்கியவான் என்று பாராட்டினார். அவனிடத்துல சரி இவ்வளோ வெளிப்பாடு இருக்குல்ல, பிதா கிட்டே வெளிப்பாடு வாங்கிட்டான், இனி அவங்க கிட்ட நம்ம காரியத்தை சொல்லலான்னு சொல்லிட்டு மனுஷகுமாரன் பிடிக்கப்படுவார், அடிக்கப்படுவார், பாடுபடுவார், மரிப்பார், 3வது நாள்ல பேதுரு நோ 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 இவைகள் உமக்கு சம்பவிக்கவே கூடாதுன்னா ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். ஏன் மறைச்சார் தெரியுமா? நான் அவருக்கு இடரலாயிடக்கூடாது. ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணி ஒன்றை நடப்பிக்கும் போது எனக்குன்னு தான் செய்கிறார். அதுல நான் இடரலாகாது இருக்கும்படிக்கு மறைக்கிறார். எலியா பார்க்கிறார், இந்த ஆண்டவரே என்னை இங்க கொண்டு உட்கார வச்சுட்டு எனக்கே தெரியாம சில காரியங்களை கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிற எலிசாவினிடத்தில் ஓடி போய் பாதத்தில் விழுந்து ஏதோ ஒரு துக்கம் நடந்திருக்கு, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். அதன் பிறகு எலிசா போய் ஜெபிக்கிறார், அந்த பிள்ளை உயிர் திரும்ப கிடைக்கிறது, எழும்புகிறான். ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கணும்? இது கேள்வி. ஏன் மறைத்தார் என்றால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அவருக்கு நல்லாவே தெரியும். நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. என்னால் 10 கிலோ தான் தூக்க முடியும்னா 11வது கிலோ அல்லது ஒரு 15 கிலோவை நீ தூக்குன்னா நான் வந்து ரிஸ்கே எடுக்க மாட்டேன், நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த 10 கிலோ மேலே என்னால் தூக்க முடியாது. என் கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன். ஒரு சொல்கிறாங்க இங்கே ஒரு 2 சென்ட் இருக்குப்பா, ஒரு சென்ட் 2 லட்சம் ரூபாய், உங்களுக்கு வேணும் வாங்கலாம். அங்கே வாங்க போகலான்னு போகும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க 10 சென்ட் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். 10 சென்ட் சேர்த்து வாங்கினா என்ன ஆச்சு? என் கையில் எவ்வளோ தான் இருக்குது, 2 சென்ட்னா நான் வாங்குறதுக்கு ரெடி, 10 சென்ட் சேர்த்து வாங்குறதுக்கு என் கையில் காசு இல்லை, 5 லட்சம் ரூபா தான் இருக்குன்னா நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். சரி 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 ஆண்டவர் சித்தல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம எல்லாருமே அப்படிதான். பேதுரு பாருங்க, இது நல்லா இருக்குல்ல ஆண்டவரே, கடல்ல நடக்கிறது, மீனும் அப்பமும் சாப்பிட்றது, ஒவ்வொரு வீட்டுக்காக விருந்து கூப்பிடுறாங்க, போய் அங்கேருந்து ஜோமணி, இதே போதும் ஆண்டவரே, இந்த ஊழியமே நல்லா இருக்கு ஆண்டவரே. இது என்ன மனுஷகுமாரன் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு புரியல அவங்களுக்கு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய விஷயமே அவங்களுக்கு எப்போதான் புரிஞ்சுதுன்னா அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அவர் நாம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என அவருக்கு நன்றாவே தெரியும்.
தெரிந்ததுனால தான் நீ எலிசாவானாலும் உனக்கு மறைப்பார். குயவன் கையில பாத்திரம் கெட்டு போச்சுதான். கெட்டு போனதும் பாத்திரத்திட்ட குயவன் கேட்டாரா, சரிப்பா சரி இனி உன் இஷ்டம், சொல்லி தொலை, என்ன வேணும்? சில பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க தெரியுமா, சரி என்னதான் வேணும் உனக்கு? சாப்பாடு விஷயத்திலிருந்து பிள்ளைங்க அடம் பிடிச்சு அப்பா அம்மாட்ட சாதிச்சிருவாங்க. ஆனா அந்த குயவன் கிட்ட களிமண் அப்படி இல்லை. நான் திரும்பவும் வணைவேன், நீதிமான நீ 7 தடவை விழுந்தாலும் நான் திரும்பவும் வணைவேன், ஆனாலும் உன் இஷ்டப்படி அல்ல, என் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. ஒரு திட்டத்தை உள்ள வச்சுட்டு செயல்பட ஆரம்பித்து விட்டார். என்னால் எவ்வளவு தான் கிரகிக்க முடியுமோ அவ்வளவும் எனக்கு சொல்லுகிறார். அதில் ஒரு போர்ஷனை சொல்லிட்டார் எலிசா கிட்ட, அந்த பிள்ளை அவளுக்கு ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரன் இருப்பான்னு சொல்லிட்டார். இன்னொரு போர்ஷனை சொல்லலை, மறைச்சிட்டாரு. ஏன்னா இதை எலிசாவாலையும் அக்செப்ட் பண்ண முடியாது, சூனேமியாளாலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. சூனேமியாள் இப்பவே வந்து கேள்வி கேட்கிற பாருங்க. அதனுடைய 28வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? நான் உங்கள்ட்ட கேட்டானா? இது இப்பவே இப்படி கேட்கிறானா? ஃபர்ஸ்டே சொல்லி இருந்தா அவன், ஆண்டவர் நான் இது கேட்டேன் ஆண்டவரே, நானா கேட்டேன் ஆண்டவரே, அவன் நான் ஆண்டவரே ஊழியத்துக்கு வந்தேன், என் ஆசை காட்டிட்டு ஆண்டவரே இழுத்தீங்க, வனாந்திரத்தில் பட்சமா இப்படியெல்லாம் நான் ஆரம்பத்தில் கேட்டிருக்கிறேன். அதுக்கு தான் அவன் என் தகப்பனார் மறித்து சில வாரங்கள் கழித்து ஒவ்வொரு வீடாக விசிட் பண்ணி போய் விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணும்போது விசுவாசிகள் அவங்க பாரங்களெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் இதுவரை அப்பா இருக்கிறது வரைக்கும் ஸ்டேஜில் வர்ஷிப் பண்ணுறது, அப்பப்போ சின்ன சின்ன மெடிடேஷன் கொடுக்கறது, போய் உக்காந்துருக்கிறது, பாட்டு எழுதுறது, பாட்டு கம்போஸ் பண்ணுறது, இப்படியே போயிட்டு இருந்து. அப்பா மறித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வீடாக போய் விசிட் பண்ணும்போது அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய ஹெவியான வெயிட்டை என் தலையில் தூக்கி வச்சது மாதிரி இருக்கு. நைட்டு வீட்டுக்கு வரேன், எனக்கு என்ன ஆண்டவரே இதெல்லாம் எப்படி ஆண்டவர் என்னால் கேட்க முடியும், என்ன ஆண்டவரை இப்படி தூக்கி என் தலையில் வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ரொம்ப சங்கடம் ஆயிட்டு அவன் அப்படியே படுத்துட்டேன். படுத்து காலையில் 4 மணி இருக்கும், ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் காட்டுறாங்க. அந்த சொப்பனத்தில் என்ன ஹெவனில் வந்து எங்கள் அப்பா அப்படி நிற்கிறாங்க. எங்கள் அப்பா பக்கத்தில் இன்னொரு பாஸ்டர் நின்று எங்கள் அப்பா ஜஸ்ட் அப்படி தடவை கொடுக்குறாங்க. அப்படியே எங்கள் அப்பா அப்படியே கையை உயர்த்திட்டு, இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. காலையில 4:30 எழுப்பி உட்காந்துருந்து ஓன்னு அழுற நேரம் எங்க பாட்டு புக்கு, அந்த பாட்டு நம்பர் கூட மறக்க மாட்டேன், 705. காலில் உட்காந்துருந்து இந்த பாட்டை பாடி 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 பாடி, ஆண்டவர் தெரியும்பா இதெல்லாம் ஃபர்ஸ்டே உன்கிட்ட சொல்லியிருந்தேனா, நீ அப்போ எடுத்த ஓட்டம் எங்க போயிருப்பேன்னு. நான் உன்னை ஆசை காட்டி பயில் காட்டி அவன் அன்பின் கயிற்றால இழுத்து இழுத்து அன்பு 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 அன்புன்னு பாடிட்டு இருக்கும் போது இதுக்கடையில் உன் தலையில் ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வைக்க போறேன் நான் சொல்லியிருந்தா, ஆண்டவரே இந்த வம்பே எனக்கு வேண்டான்னு நான் ஓடி இருப்பேன். அவருக்கு தெரியும், ஆனால் நான் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இதுவரை கிருபையாய் நடத்தி வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் உன்னை மனசுல வச்சுட்டு நடத்துகிறார். புரியும்படி சொல்லணும்னா 3 நாட்கள் ஜனங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உக்காந்துருந்து சாப்பிடவே இல்லை. ஜனங்களுக்கு பசிக்குமோ இல்லையோ, சீஷர்களுக்கு பசிக்கும். ஜனங்க யாருமே சொல்லல எங்களுக்கு பசிக்குது. சீஷர்கள் மெதுவாக அந்த ஆண்டவரே சாயங்காலம் ஆகுது, ஆமென், ஜனங்களை போக விடுங்க. ஏன்னா 5 அப்பம் 2 மீன் எங்கிருந்தோ எடுத்து வச்சுட்டான். மெதுவாக இவங்களை அனுப்பி விட்டுட்டு தான் இனி ஆண்டவரை போக விடுங்க. ஆண்டவர் சொல்ற, நீங்களே
எங்கிருந்து கொடுக்கிறது? சரி, உங்ககிட்ட என்ன இருக்கிறது? யோவான் 6 ஒரு வார்த்தை இருக்கிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்து. எனக்கு தேவை ரொம்ப பெருசா இருக்கும்போது அவர் சைலண்டா இருக்காருன்னா புரிஞ்சுக்கோங்க, ரிசல்ட் ஆல்ரெடி எழுதியாச்சு. கடல் கொந்தளிக்கும் போது அவர் படகுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த படகு என்ன நாளைக்கு அக்கறைக்கு போகும் என்பது ஆல்ரெடி எழுதப்பட்டாகி விட்டது. ஆமான் வீட்டுல ஆமானின் மனைவி ஒரு புதுசா ஒரு பிளான் சொல்லும் போது ஏற்கனவே எழுதப்பட்டது, ராஜ சமூகத்தில் விரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு விரோதமாய் சத்துரு ஒன்றை குறிக்கும் போது உனக்கா ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டது விரிக்கப்படும். அதுதான் எலியாட்ட சொல்ல, நீ ஏன் சூரச்செடிக்குள்ள இருக்கிற? உனக்கு அக்கினி வரணும்னா கர்மேல் பருவத்தில் வர, மழை பெய்யணும்னா கர்மேல் பருவத்தில் வந்து நிக்கிற. இந்த இயேசுவேல் பிரச்சனைக்கு ஏன் சூரச்செடிக்குள்ள போற? நமக்கெல்லாம் இன்னைக்கு சில சூறை செடிகள் இருக்கிறதா பிரச்சனை. ஒரு காலத்துல ஒன்னும் இல்லாம இருந்த போது அக்கினிக்கும் கர்மேல் பருவத்தில் தான் இருந்தோம், மழைக்கும் கர்மேல் பருவத்தில் தான் இருந்தோம். இன்னைக்கு 4 பேரை நமக்கு தெரிய ஆரம்பிச்சதும் அந்த 4 பேர் தான் சூறை செடி. வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது, போய் படுத்துக் கொள்ளுகிறது, கடைசியில எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை போதும் ஆண்டவரே? ஆமே. ஒரு காலத்துல உனக்கு இந்த சூறை செடியே அறிமுகம் இல்லையே எலியாவே, உனக்கு தெரிஞ்சது என் பிரச்சனை மட்டும்தானே. அன்னைக்கு நீ ஒருத்தனா மட்டும்தானே நின்ன. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று ஆராதித்து உனக்கு ஃபேவரா வர ஆரம்பிச்சதும் சில சூறை செடிகள் முளைக்க ஆரம்பித்து விட்டதோ. என்ன பிரச்சனை? ஆண்டவர் இயேசுவேல் இப்படி ஒரு தீர்மானம் போட்டா. என்னைக்கு தீர்மானம் போட்டா? இன்னைக்கு. நான் உனக்காக ஏற்கனவே போட்ட தீர்மானத்தை சொல்லட்டுமா? என்ன? நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, நீ யெகூவை அபிஷேகம் பண்ணு. இதெல்லாம் நான் இன்னைக்கு போட்ட தீர்மானம் அல்ல, ஏற்கனவே உனக்காய் போட்டது. அந்த ராத்திரியிலே ராஜ சமூகத்திலே ஏற்கனவே எழுதப்பட்டவைகள் வாசிக்கப்பட்டது. ஆண்டவர் மனதில் திட்டத்தை வைத்துதான் ஒவ்வொன்றையும் நடப்பிக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவருடைய இரக்கத்தில் களி கூறுகிறோமே. நம்முடைய 1000வது தலைமுறைக்கு எப்படிப்பட்ட இரக்கம் காட்ட வேண்டும் என கர்த்தர் இப்பொழுதே அந்த இரக்கத்தை காத்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய 1000வது தலைமுறையை பார்ப்போமா? அடுத்த தலைமுறையை பார்த்தாலே போதும்னு சிலர். அவர் அந்த 1000வது தலைமுறைக்கு வேண்டிய இரக்கத்தை அவர் இப்பொழுதே காக்கிறாராம். இந்த எப்படிங்க இதை 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி ஹல்லேலூயா வாழ்நாள் எல்லாம் வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே. எலிசா போய் ஜெபம் பண்றாரு, அந்த பிள்ளைக்கு திரும்ப உயிர் கிடைக்குது. சரி, அதுதான் ஆண்டவரே. எதுக்கு ஆண்டவர் இதை அலோவ் பண்ணணும்? 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வருடம் பஞ்சம் இருக்கிறதுனால எலிசா இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றா, நீ உன் பிள்ளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிரு, ஏன்னா ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. அந்த ஸ்திரீ தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து பெலிஸ்தீரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரிக்கிறாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் தன் தேசத்துக்கு திரும்பி வரும்போது தன் வீடு வயல் எல்லாம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவின் இடத்துல முறையிட வருகிறாள். வரும்போது ராஜா கேயாசியை கூப்பிட்டு, ஆமா நீ எலிசாக்கு கீழே வேலை பார்த்தல, எலிசா செய்த அதிசயத்தை எல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஸ்திரீ அப்படி உள்ள மெதுவா என்றாகிறாள். என்றாகும் போது இதோ இவதான், இவளுடைய பிள்ளையதான் எலிசா உயிரோட எழுப்பினான். இப்பொழுது ராஜா சொல்றார், ஆமா அவன் உனக்கு என்ன செய்தான் சொல் என்று சொல்லும் போது 6வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது
எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வேதனை பல நாள் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. தேவன் அனுமதிக்கிற ஒரு நாள் வேதனை தேவன் அனுமதிக்கிற. ஹல்லேலூயா. அவளுடைய 8வது அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு 8வது அதிகாரம் வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த 5 உண்டான அந்த ஒரு நாள் வேதனை சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிச்சிருவார். ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து இவ வாரா, இவளுக்கு என்னெல்லாம் blessing பாருங்க. ஒன்று, ராஜ சமூகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 2, அவளுக்கு உண்டான அனைத்தும் அதற்கென்று ஒரு பிரதானியை நியமித்து இப்பொழுது நினைத்திருப்பாள், ஆண்டவரே நீர் செய்த சகல நமக்கு சாட்சியாய் மாறும். நம் தேவன் உபாகமம் 8:15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பின்னாட்களில் எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதிக்கிறார். என்னுடைய ஃபியூச்சரை மனசுல வச்சிருக்கிறார். 2வதாக ஆண்டவர் ஏன் மறைத்து வைக்கிறார்? அவருடைய நோக்கம் என்ன? யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்க. இந்த கான்வர்சேஷன் யாருக்கு தெரியாது? யோபுவுக்கு. யோபு வழக்கம் போல தேவனுக்கு பயந்து பலி செலுத்தி சம்பாதித்து தன் வேலைக்காரர்கள் எல்லாம் பராமரித்து இந்த திரைக்கு பின்னாக என்று சொல்லுகிற காரியம் போல சில காரியங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. என்ன கான்வர்சேஷன் ஓடுது பரலோகத்தில்? ஆமென். கர்த்தர் என்ன பிளான் பண்றார், அங்க என்ன நடக்குது? தானியேல் 21 நாள் ஜெபம் பண்றார். தானியேல் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு தளர்ந்து கிடக்கும் போது தூதன் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ ஜெபிக்க தொடங்கின நாள்லயே நான் புறப்பட்டு வந்துட்டேன். ஆனா 21 நாள் பெர்ஷியா நாட்டு ராஜா என் கூட யுத்தம் பண்ணா. உனக்கு தெரியாது, என்ன ஜெபத்துக்கு பதில் வரல, ஆண்டவர் செவி கொடுக்கல, நமக்கு அப்படிதான் தோணும். ஆனா அங்க மேல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. சில கான்வர்சேஷன் நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. இங்க சாத்தான், ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? சவால் விடும் சாத்தானை வெட்கப்படுத்தணும். அல்லேலூயா. சவால் விடும் சாத்தான எங்க அவர் கடல்ல நின்னார், பேதுருவை நிக்க வச்சார். ஆமென். அவர் மகிமையை மறுரூபமானார். மகிமையில மோசே நிற்கிறார், எலியா நிற்கிறார், கூடவே பேதுருவை நிக்க வைக்கிறார். அவர் குணமாக்கினார், கூட இருக்கிறவங்களுக்கு வரங்களை கொடுத்து நீ குணமாக்குங்கிறார். ஒவ்வொன்றையும் அவர் செய்து தம்மோடு இருக்கிறவர்களை செய்ய உற்சாகப்படுத்துகிறார். அதில் ஒன்றுதான், அவர் சாத்தானின் தலையை நசுக்கினார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் கால்களின் கீழோ சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் சாத்தானை நசுக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சாத்தான் வந்து சவால் விடுகிறான், நீங்க மட்டும் அவனை சுற்றி இருக்கிற வேலையை எடுத்துட்டீங்கன்னா அவன் உண்மை மறுதலிக்கிறானா இல்லையா பாரும் என்று சொல்லும் போது 12வது வசனத்துல, இப்பொழுது அவன் கையில அவனுக்கு உண்டான யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் சாத்தான் கையில கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ யோபுவுக்கு உண்டான எல்லாம் யார் கையில இருக்கிறது? சாத்தான் கையில இருக்கிறது. கொடுத்துட்டு அவன் என்ன சொல்லுகிறார்? அவன் மேல் மாத்திரம், சாத்தான் கையில கொடுத்தாலும் எல்லை போடுறது கர்த்தர். அவன் மேல மட்டும்
அதே போல கல்தையர் சபேயர் எல்லாரையும் எழுப்பி யோபுக்குண்டான எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எல்லாம் போச்சு. யோபு பாவம் செய்யல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் சொல்லிட்டு ஸ்தோத்திரன்டார். திருப்பியும் அடுத்த கான்வர்சேஷன் ஓடுது. ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயன்னு கேட்கும்போது, அது எப்படி ஆண்டவரே, அவனுக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, அவன் இன்னும் சம்பாதிச்சிருவாங்கிறதுனால அவன் உண்மை தூஷிக்காமல் இருக்கிறான்னு சொல்லும்போது, இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்க. 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். இப்ப யோபு யார் கையில் இருக்கிறான்? ஏன் பயப்படுறீங்க? ஆமே. கொஞ்சம் முன்னாடி ஆமான் கதை முடிஞ்சுனதும் என்ன சத்தம். ஹல்லேலூயா. இப்ப யோபு யார் கையில் இருக்கிறா? யோபுவை தூக்கி சாத்தான் கையில வைக்கிறார். இதோ அவன் உன் கையில இருக்கிறான் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். ஆக்சுவலா உண்மையிலே சோதனை யோபுவுக்கா சாத்தானுக்கா? புரியும்படி சொல்றேன். ஒரு குரங்கு கையில பழத்தை கொடுத்துட்டு இது சாப்பிடாதுன்னு சொன்னா அந்த சோதனை யாருக்கு? இதுக்கு தராமலே சாத்தானுடைய அவன் பேர் என்ன? திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஆண்டவர் எல்லையே போட்டார். சாத்தான் கையில இருக்கும் போதே அவர் எல்லையை போடுவார் என்றால் அவருடைய உள்ளங்கையில நம்மை வச்சிருக்கிறார். இப்போ அந்த கையில் இவனுக்கு கொல்ல வழி இல்லை. இல்லடா எப்போ யோபு கதை முடிச்சு. ஏன்னா இந்த கையில இருந்து தான் யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு. நீ சாத்தானுக்கு அப்படி ஓங்கி அவர் எல்லையை போட்டுட்டாரு. இந்த கையில வச்சுதான் யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதே அவர். இந்த கையில இருந்த யோபு சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் இவ்வளவு உத்தமமாய் வாழ்ந்து பலி செலுத்தி கர்த்தரால் சாட்சி பெற்ற பிறகும் கர்த்தர் தாம் செய்கிற இந்த செயலை யோபுவுக்கு மறைத்து விட்டார். ஏன் மறைத்து விட்டார் என்றால், ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான், நம்மளால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது. யோபு சில கேள்விகளை வைப்பார் பாருங்கள். 3:11 நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படும் போதே சாகாமலும் போனது என்ன? எத்தனை பிள்ளைங்க வயிற்றிலேயே செத்து இருக்கிறாங்க, நான் ஏன் அப்படி சாகாம போனேன் அப்படிங்கிறார். யோபு 6:11 நான் காத்து கொண்டிருக்கிற என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? எல்லாத்தையும் செத்துட்டாங்கல்ல, என்ன மட்டும் ஏன் உயிரோட விட்டு இருக்கிறீங்க? 7:21 சொல்றார், என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? 10:4 சொல்லுகிறார், மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? ஆண்டவரே, மற்றவங்க தான் என்ன தப்பா பார்க்கறாங்கன்னா நீங்களும் அப்படி பார்க்கிறீங்க. எத்தனை கேள்விகள். அதனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 23வது அதிகாரம் 8-9 வசனங்களில் யோபு சொல்லுகிறார், அவர் ஒளித்திருக்கிறார் அப்படின்னு. நாம எல்லாம் இப்படி கேட்போம் தெரிஞ்சே ஆண்டவர் ஆமென். ஏனென்றால் அவர் ஒன்றை செய்ய தீர்மானித்து விட்டார், அவர் மனம் மாறாமலும் இருப்பார். இதனுடைய மறுபக்கம் நமக்கு தெரியாது. நம்ம பல நேரத்தில் இப்படிதான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யோபு 9:16 வாசியுங்கள். யோபு 9:16 நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். கொன்று போட்டாலும் உம்மை நம்புவேன் என்று சொன்ன அதே யோபு சொல்லுகிறார், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லல. உனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல யோபுவே, அந்த நம்பிக்கையை வச்சிட்டு சில நமக்கு புரியாத காரியங்களை நம்மளால நம்ப முடியாது. அது யோபுவே சொல்றாரு,
என்னை கொன்று போட்டாலும் உங்களை நம்புவேன் சொல்லுகிறார். அதே யோபு சொல்லுகிறார், நான் கேட்டு ஏன் இப்படியெல்லாம் செய்றீங்கன்னு அவர் எனக்கு ஒரு உத்தரவு தருவார்ல, அப்படி உத்தரவு தந்தாலும் நான் நம்ப மாட்டேன். அதனாலதான் அவர் உத்தரவு தரல. ஆண்டவருடைய போதகத்துல ஒன்று என்ன, முத்துக்களை பன்றிகள் முன்ன போடாத, போட்டால் நிறைய உத்தரவை நாம பீறி போட்டிருக்கிறோம். எத்தனை முறை பேசி இருக்கிறார் தெரியுமா? அதனாலதான் நிறைய ஆண்டவர் உத்தரவை தராம இருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு நாள் நம்மை பன்றிகளாய் பார்க்க விரும்பவில்லை, பிள்ளைகளாய் ஏற்கனவே பார்த்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த உத்தரவை இவன் பீறி போட்டு விடுவான், இந்த முத்தை இவன் பீறி போட்டு விடான்னு தர சொல்ல மாட்டான். யோபு சொல்றார், என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களை தான் நம்புவேன்னு சொன்ன. அதே யோபு சொல்றார், நான் கூப்பிட்டு அவர் எனக்கு ஒருவேளை உத்தரவு தந்தாலும் நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். இப்போ சாத்தானுடைய சாப்டரே காணல, யோபு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறார். 1வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் நல்ல ஸ்கோர் பண்ணி நின்ன சாத்தானா 3வது அதிகாரத்திலிருந்தே காணல. ஆனா யோபு ரன் பண்ணிட்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா. யோபு ஓடிட்டே இருக்கிறான். யோபுக்கு என்ன இருந்ததெல்லாம் நஷ்டம் ஆனாலும் யோபுவுக்கு மாத்திரம் கிடைக்கப்பட்ட பாக்கியம் என்ன தெரியுமா? நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அடுத்தடுத்த அதிகாரங்களை சாத்தானே அவன் தான் ஸ்கோர் பண்ணி நிற்கிறான். ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் ஸ்கோர் பண்ணான், செகண்ட் அதிகாரத்தில் ஸ்கோர் பண்ணிட்டான், தேர்ட், ஃபோர்த். ஹல்லேலூயா. சங்கீதம் 73ல ஆசாப் சொல்ல, துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு பொறாம வந்துட்டுங்கிறார். ஆனா அதே சங்கீதத்தில் கீழே சொல்லுகிறார், நீர் அவர்களை சறுக்கலான இடத்துல நிறுத்தி ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பாழாய் போகிறார்கள், ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், நீர் என் வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர். கடைசில யோபுவுக்கு காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு காரியம் விளங்க பண்ணப்படும் போதுதான் யோபு இப்படி சொல்லுகிறார். 42வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே, யோபு 42:3, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கேட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றான். ஆண்டவரே, நான் தெரியாம பேசிட்டேன். என்ன தெரியாம பேசிட்டேன்? ஏன் என்ன ஜெனிப்பித்தீர்? ஏன் என்ன பிறக்க பண்ணீங்க? ஏன் அக்கிரமத்தை மன்னிக்காம இருக்கிறீங்க? இதெல்லாம் தெரியாம பேசிட்டேன். நம்ம நிறைய காரியம் இந்த சோதனையின் பாதையில தெரியாம பேசிட்டு இருக்கிறோம். அதனால யோபு கீழே சொல்றேன், நான் என்ன அருவருக்கிறேன், சே அவரை போய் நான் இப்படி தப்பா நினைச்சிட்டேனே, அவரை போய். அந்த நாள் வரப்போகிறது. காத்திருக்கும் காலத்துல ஓவரா பேசிட்டீங்களா? அவன் சே இப்படி பண்ணிட்டாரே ஆண்டவர், அப்ப நான் இவ்வளவு பலி செலுத்தி எதுக்கு? நான் கண்களோடு உடன்படிக்கை, எதுக்கு கண்களோடு உடன்படிக்கை பண்ணி எல்லாம் பேசிட்டு கடைசியில் ஆண்டவரே தெரியாம பேசிட்டேன், ஆண்டவரே தெரியாம. 4வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 42:4, நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். எதுக்கு குறித்து மனஸ்தாபப்படுறார் தெரியுமா? ரொம்ப பேசிட்டேனே ஆண்டவரே. யோபு பேசல, சிலர் ஆட்டோ பிடிச்சு வந்து பேச வச்சாங்க. சில கிருபை பெற்ற விசுவாசிங்க நண்பர்களா இருப்பாங்க பாருங்க. நம்ம எதுவுமே பேசக்கூடாதுன்னு ஆமேன் ஸ்தோத்திரம் போட்டுட்டு இருப்போம். சிஸ்டர் அப்படி வருவாங்க, அந்த டோன்லயே நமக்கு அப்படி எரியிற தீயில அப்படி 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு லாஸ்ட் ஒரு ஜபத்தையும் போட்டுட்டு ஆட்டோக்கு கூலி நம்மக்கிட்டையும் வாங்கிட்டு அந்த ஆட்டோக்கு மட்டும் ஒன்று கொடுத்துருங்க. யோபு சொல்ற, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். எல்லார்ட்டையும் ஸ்டெதஸ்கோப் இருக்கு, ஆனா ஒரு பிரயோஜனம், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். ஆண்டவரே ஓவரா பேசி பேசி என்ன பேச வச்சுட்டாங்க ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, தெரியாம பேசிட்டேன். நிறைய பேசி இருக்கிறீங்களா? தெரியாம பேசிட்டேன்னு சொல்ல நாள் வரும். ஆமே, எதை வச்சு தெரியுமா அப்படி சொல்ல வைப்பார்? எல்லாம் 2 மடங்கா நன்மையை காண வச்சு
ஆமாம். நம்ம ஒருத்தங்களுக்கு அகைன்ஸ்டாக நம்ம பேசிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன், அவங்களால நாளைக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு நன்மை வரும்போது அந்த நன்மை அனுபவிக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் இவங்களை போய் இப்படி தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. என் தேவன் தீமைக்கல்ல நன்மைக்காய் நடத்திடுவார். இதுவரை செய்ததெல்லாம் நன்மையாய் மாறினதே. என் தேவன் தீமைக்கல்ல நன்மைக்காய் செய்திடுவார். இதுவரை செய்ததெல்லாம் நன்மையாய் மாறினதே. யோவான் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 13, 14, 15, 16 இந்த 4 அதிகாரங்கள்ல ஆண்டவர் சீஷர்கள்ட்ட நிறைய பேசுவார். உலகம் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க துக்கப்படுவீங்க, உங்களை ஒப்பு கொடுப்பார்கள், இதெல்லாம் நிறைய பேசிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 16, 12 வாசியுங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இருக்கு, அவருக்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசை. ஆனா எதை நான் தாங்குவேன், எதை நான் தாங்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். ஆமென். எதை நான் தாங்குவேன், எதை நான் தாங்க மாட்டேன்னு நிறைய உண்டுப்பா, சொல்லணும்னு தான் ஆசை. நீ தாங்க மாட்டேன், தாங்க மாட்டேன். அப்போ என்கிட்ட சொல்லவே மாட்டீங்களா? சொல்லுவேன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருவார். அவர் உங்களுக்கு எனக்குள்ள இருக்கிறத எடுத்து உனக்கு தெரிவிப்பார். நான் எனக்கு எவ்வளவுதான் நான் தாங்குவேன், தாங்க மாட்டேன் அவருக்கு தெரியும். யோபுவே சொல்றார் பாருங்க, ஆரம்பத்தில் என்ன சொல்றார், என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். அதே யோபு இந்த பாதையில் நடத்தப்பட்டது என்ன சொல்றார் தெரியுமா? இனி அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும், தீர்க்க தரிசனமா பேசினாலும், பாஸ்டர் மூலமா வந்து பேசினாலும், புதிய தீர்க்கதரிசியை கொண்டு வந்து பேசினாலும், இன்னும் 10 நாள்ல உன் காட்டுல மழை பெய்யும் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆமென். இப்படி எவ்வளவு வார்த்தைகளை நம்பாம இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் பார்க்கிறார். இல்லப்பா, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, இருக்கட்டும், இந்த காரியத்தை மறைச்சுவே. ஆமென். இவ்வளவு சொன்னதுக்கு சீஷர்கள் செதறி ஓடிட்டாங்க 17, 18வது அதிகாரத்துல. அப்போ இன்னும் சொன்னா அத்தனை பேரை யூதாஸா மாறி இருப்பான். இப்போ ஒரே ஒரு யூதாஸ் தான். இன்னும் சொன்னா அங்க போனா 30 வெள்ளி காசாவது கிடைக்கும். ஆமென். இல்ல, ஆண்டவர் உங்களையும் என்னையும் இழக்க விரும்பவில்லை. எனவே சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். யோபுவை கர்த்தர் இழக்க விரும்பல. அதனாலதான் சொல்லுகிறார், அவன் பிராணனை தப்ப விடு, அவன் மேல கை, அவன் பிராணனை தப்ப விடு. எல்லாம் இருந்தும் உயிரற்றவனாய் ஒருவன் இருப்பான் என்றால் என்ன பிரயோஜனம்? ஆமென். செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய்வாசி. இப்போ யோபுவுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் இருக்குது. என்ன? தீபம் மட்டும் இன்னும் அணையாம அப்படி எரிந்து கொண்டே இருக்கிறது, எரிந்து கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 71 ஒரு வார்த்தை இருக்கிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைப்பது என் ஆண்டவருக்கு மிகவும் லேசான காரியம். ஆண்டவருக்கு எந்த காரியம் தெரியுமா அவருக்கு தேவை? நீ வந்து நிக்கணும் யோபுவே. ஆமென். எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை நெருக்கங்கள். பல நேரத்தில் ஏனே புரியல. நானும் ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், பாஸ்டர்கிட்ட போய் கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு விளங்கல, ஏன்னு புரியல. உண்மைதான். ஆனா ஒரு காரியம் கேரண்டி இல்லை, ஒரு காரியம் நிச்சயம் இல்லை. என்ன? நமக்கு வந்த இந்த யோபுவுக்கு வந்த இதே சோதனை, ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் யாராவது ஒரு நபருக்கு வந்திருந்தா அந்த நண்பர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டிப்பா சூசைட் பண்ணியிருப்பாங்க. யோபுவின் மனைவி என்ன சொல்றா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ அவ்வளவுதான். இப்படி வாழ்றதுக்கு சாகிறது மேல். யோபுனால சாகல,
யோபு ஆனதுனால இன்னும் உயிரோடு இருக்கிறான். எப்படி உயிரோடு இருக்கிறான்? உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது. ஒண்ணு இல்லாதவனை 4 பேர் சூழ்ந்திருந்து குற்றப்படுத்தும் போது இந்த ஒன்றும் இல்லாதவனை ஒருவர் பராமரித்து கொண்டிருக்கிறார் என்றால் எனக்கு தெரியும் அவர் என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹோப்லெஸ், இனி இவன் பிழைக்க மாட்டான யாருங்க பராமரிப்பா? யாருங்க? சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்படாம எடுத்துக்க ஜெபம் பண்ணுங்க. அது அப்படி சொல்ல மாட்டாங்க. தேவ சித்தம். என்ன தேவ சித்தம்? ஆளை சீக்கிரம், அதான் தேவ சித்தம். அப்படிதான் எங்க அப்பாவை ஒருத்தன் வந்து முந்தி ஊழியம் செஞ்ச இடத்துல எங்க பாட்டி லாஸ்ட் ஸ்டேஜ், பாஸ்டர் வந்து ஒன்று ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லிட்டு பாட்டி இப்படியே இருக்கிறாங்க கண்ணை மூடிட்டு. அப்பா போய் ஜெபம் பண்ண போகும்போது ஆமே அந்த பேரன் சொல்றான், பாஸ்டர் கஷ்டப்படாம ஆண்டவர் எடுத்துக்க ஜெபம் பண்ணுங்க. அந்த பாட்டி கண்ணை மூடிட்டே சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நீ வேணா. எனக்கு ஒன்று அந்த ஊர் லாங்குவேஜில் எனக்கு அப்படி, எனக்கு ஒரு அவசரம் இல்லை, நீ வேணா போ. என்ன அவசரம்? யாருக்கு என்ன அவசரம்? எங்க நம்முடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டம் இருந்தோம். இந்த தீபம் இன்னும் எரிஞ்சிட்டே இருக்குன்னா என்னை பராமரிக்கிறார் தானே அர்த்தம். ஏன் பராமரிக்கிறார்? There is a future, there is a hope for you. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. 42வது அதிகாரத்துல யோபு வந்து நின்று சொல்றார், ஆண்டவரே காதுல நிறைய கேள்விப்பட்டேன், என் கண்கள்ல பார்க்கிறேன். யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றை பார்க்கலும் 2 தனியாய் கர்த்தர் கொடுத்தா. யாக்கோபு 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பொறுமையா இருக்கிறவர்களுக்கு அடையாளமாய் கர்த்தர் யோபுவை வைத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சில காரியங்களை மறைப்பது என்னுடைய நன்மைக்காக என்று சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில பாருங்க, இன்னும் ஒரு சில காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 17 வயசுல யோசேப்புக்கு என்ன செய்ய போகிறார் என்கிற திட்டத்தை வெளிப்படுத்தினார். என்ன திட்டம்? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை விட கர்த்தர் மேன்மையாய் வைக்க போகிறார். ஆனா எதை மறைத்தார் தெரியுமா? பாதையை மறைத்தார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஏன் பாதையை மறைத்தார்? பாதையை சொன்ன குறைஞ்சிரும் ஆண்டவர், திட்டத்தையே சொல்லிட்டாரு. ஆமே. இந்த யோசேப்புக்கு ஒரு வியாதி உண்டு. என்ன வியாதினா, அவருக்கு உள்ள ஒண்ணுமே இருக்காது. அண்ணனுங்க யாராவது ஏதாவது பண்ண நேரம் அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துறாரு. சகோதரர்களுக்கு ஏற்கனவே வஸ்திரம் வாங்கி கொடுத்தது, அப்பா வாங்கி கொடுத்தது பிடிக்கலன்னு தெரிஞ்சும் தான் கண்ட சொப்பனத்தை இப்படி அரிக்கட்டுகள், என் அரிக்கட்டுகள் மட்டும் மேல நின்று சொன்னா, உங்க அரிக்கட்டெல்லாம் கீழே. அப்பவே கோபம் வந்துட்டு, அதுலயாவது சைலண்டா இருந்திருக்கணுமா? அடுத்த ஒரு காரியம், அடுத்த ஒரு சொப்பனம் பார்க்குறான். முதல் சொப்பனமே அண்ணன்களுக்கு பிடிக்கல. இப்போ சரி பேசாம வாயை மூடிட்டு இருப்போம். இல்லை, 2வது அது இப்படி எல்லா நட்சத்திரங்களும் சூரியன் சந்திரன் எல்லாம் என்னை சுற்றி வழங்கினது. இப்படி உள்ள ஒன்றும் வைக்காம எல்லா ஈவெண்ட்டை மட்டும் கர்த்தர் பாதையை சொல்லியிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? யோசேப்பு வந்து சொல்றாரு, அண்ணா அது எப்படி தேவன் நடத்த போறார் தெரியுமா? நீங்க எல்லாம் ஆடு வைக்க போறீங்க, அப்பா என்ன அனுப்புறாங்க, நீங்க என்ன குழியில தூக்கி போடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன விற்கிறீங்க, அந்த இடத்துல நான் ராஜாவாகிறேன், நீங்க என்கிட்ட வந்து அப்படி மட்டும் சொல்லியிருந்த அந்த குழி தான் அவனுக்கு கடைசியாக இருந்திருக்கும். குழியில போட்டே மண்ணை போட்டிருப்பாங்க. ஆண்டவர் பாதையை மறைச்சிட்டார். பாதையை மறைத்ததற்காக ஆண்டவரை எப்படி நடத்துறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஆண்டவரே, எலியா கேரி தாற்றண்டையில ஒளித்திருக்கும் போது நினைச்சிருப்பார், இங்க ஒரு டீ கடை கூட இல்ல, நான் வேற கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, நான் வேற சொல்லிட்டேன் இங்க ஒண்ணு இல்லைன்னா ஒரு காக்கா பறந்து வருது.
இது ஏன் வருது, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் உயிர் மட்டும்தான், அதையும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தா தலையில ஒரு பார்சல் வந்து விழுது. பார்த்தா பரோட்டாவும். சிலர் இப்படி இப்படி விழுங்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பமும் இறைச்சியும் முதல் நாள் சாப்பிட்டாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் நாள் சாப்பிட்டாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆவது நாள் காக்காவை காணுமே. இப்ப கர்த்தரை தேடுறது கிடையாது, காக்கா கதை முடிஞ்சு. நிறைய காக்கா கதையை நாம முடிச்சிருக்கிறோம். கர்த்தரிடத்துல இதே போல பல காகங்கள் உண்டு. நாம உடனே காக்கா வருது, பரவாயில்ல, எனக்கு அப்பவும் இறைச்சியும் கொண்டு வர்ற காக்கா, ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? காக்கா கதை அதோட. ஆண்டவர் சொன்னா, நீ சாரி பாத்துல விதவின் இடத்துல போ. எலியா நினைச்சிருப்பாரு அங்க ஹெவியா இருக்கணும், அங்க கொஞ்சோல அப்பமும் எண்ணெயும். அந்த தாயார் சொல்றாங்க, நாங்கள் இதை புசித்து சாக போறனாலே அதுல விஷம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய. எலியாக்கு பசியில விஷம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் நடத்துற பாதையை பாத்தீங்களா? எங்க என்ன எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனா என்னை கொண்டு போறாருன்னா, என்னை கொண்டு போடுவதற்கு அல்ல, என்னை கர்த்தர் கொண்டு போகிறார் என்றால் அதுல எனக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். பாதையை கர்த்தர் மறைத்திருப்பது பாதை இல்லாததினால் அல்ல, அந்த பாதையை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு பாதையை மட்டும் யோசேப்புக்கு கர்த்தர் காட்டியிருந்தா, உங்க அப்பா விட்டு கொஞ்ச நாள் உன்னை பிரிக்க போறாங்க, உங்க அப்பா ஆசையா கொடுத்த பலவர்ண அங்கேயே உன் கண்ணு முன்னாடி கிழிக்க போறாங்கன்னா, ஆமேன், அந்த இடத்துல அண்ணன்க இல்லையா, அப்படியே வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டுக்கு போய் அப்பா அண்ணன் இல்லை, கர்த்தர் தாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனவேதான் யோசேப்பு உயர்த்தப்பட்ட பிறகு, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆதியாகமம் 45:5 சொல்லுகிறார், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை எழுத வைத்தார். திட்டத்தை புரிந்தவர்கள் மனிதன் செய்த தீமை அல்ல, தேவன் செய்த நன்மையே பேசுவாங்க. இந்த சகோதரர்கள் செய்ததெல்லாம் தீமை தான். ஆனா யோசேப்பு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அவன் அவ்வளவு தீமை செஞ்சான்பா. அப்படி இருந்த யோசேப்பு சொல்ல, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையா. அப்ப எங்க இருந்து அவன் நன்மையை பார்க்க ஆரம்பிச்சான்னா, யோசேப்பை பிடித்து அவனை குழியில் தூக்கி போட்டதிலிருந்து அவர்கள் செய்தது அனைத்தும் தீமை. ஆனா யோசேப்பெல்லாம் அதை நன்மையா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தேவன் செய்த நன்மையை நினைக்கிறவர்கள் மனிதன் செய்த தீமையை பேச மாட்டார். திட்டத்தை புரிந்தவர்கள். இப்படி ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த என் சகோதரர்களே, நீங்க கடைசி வரை என் கூடவே இருங்க. நான் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை தந்து ஆதரிக்கிறதற்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் வாழ்ந்திருப்பதற்கு சிலர் நமக்கு செய்த தீமையும் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்து நிற்பதற்கு, அந்நாளே நீ தேவ சமூகத்தில் பொருத்தனையோடு ஜெபிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு பிள்ளை இல்லாததுனால அல்ல, உன் வீட்டில் ஒரு தூதனை கர்த்தர், அந்த தூதனை பேர் என்ன இல்லைன்னா இப்படி பொறுத்தனே. ஏன்னா ஆல்ரெடி எல்கானாவுடைய லவ் கிடைக்குது. அவ ஃபீல் பண்ணாலே எல்கானா வந்து நேசிக்கிறான். அவ அந்த அளவுக்கு பாசம் இருக்கிற இடத்துல அவளுடைய குறை அவளுக்கு ஒரு பெரிதானதல்ல. ஆனா அன்னாள் வந்து பெனினாள் வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தார். அடைச்சதும் ஜோம் பண்ணுவான்னு பார்த்தா அவன் ஜோம் பண்ணல. வேற வழி இல்லை, பெனினால உள்ள கொண்டு வந்து தாங்கணும். பெனினாள் வந்து நிந்திக்கிற வேற வழி இல்லை. கடைசியில் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நினைத்தருளினார். திட்டத்தை வெளிப்படுத்தி பாதையை மறைக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக. பொய்யான குற்றச்சாட்டு இருந்தது யோசேப்பு மேல. பொய்யான குற்றச்சாட்டு மட்டும் வராம இருந்திருந்தா
எப்படி பார்வோனுக்கு முன்னாக நிற்க முடியும்? நமக்கு போர்த்திபார் வீட்டில் ஒரு வேலை கிடைச்சாலே போதும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். திட்டம் இல்லாதவனுக்கு ஏதாவது ஒரு வேலைங்க. திட்டம் உள்ளவனுக்கு தேவன் நியமித்த ஸ்தானம், நியமித்த வேலை. ஏதாவது ஒரு வேலை. திட்டம் இல்லாதவனுக்கு ஏதாவது ஒரு வேலை. ஆனா திட்டம் இருக்கு. யோசேப்பே, நீ போர்த்திபாரின் வீட்டில் இருக்கக்கூடியவன் அல்ல, பார்வோன் பக்கத்தில் உட்காரக்கூடியவன். பொய்யான குற்றச்சாட்டு திருப்பி ஜெயிலுக்குள்ள வருகிறான். அங்க 2 பேர் வந்து நிக்கிறாங்க. கர்த்தருடைய நடத்துதலை பார்த்தீங்களா? யோசேப்பை தகப்பன் அனுப்புகிறார். அந்த இடத்துல சகோதரர்கள் இல்லை. சகோதரர்கள் இல்லாததும் இவன் அங்கெங்கே அலைந்து திரிந்து பழக்கம் இல்லாதவன். அந்த இடத்துல பார்த்து ஒருத்தன் வருகிறான். தம்பி, நீ யாரை தேடிட்டு இருக்கிற? அது என் சகோதரர்களை தேடிட்டு இருக்கிறேன். சகோதரர்கள் அவன்கிட்ட சொல்லிட்டு போனாங்களே, நாங்கள் இங்கே போவோம். இல்லை, அவர்கள் பேசி கொண்டிருக்கிறது இவன் காதுல ஏன் விழணும்? இவன் சொல்றான், உன் சகோதரர்கள் இப்படி இங்க போறத பேசிட்டு இருக்கிறத நான் என் காதுல விழுந்துச்சு, நீ அங்க போன. நேர அங்க போனா 10 சகோதரர்களும் இவனை கொலை செய்ய திட்டம் போடும் போது ஒரு ரூபன் இவனை காப்பாத்தன்னு நினைச்சு இவனை கொன்று அந்த இரத்தப்பள்ளி ஏன்பா நம்ம சுமக்கணும், நம்ம அவனை தூக்கி குழியில போடுவோம்னு சொல்லிட்டு குழியில தூக்கி போட்டாங்க. குழியில தூக்கி போட்டுட்டு ரூபன் எங்க போனான்னு தெரியல. ரூபனுக்கு ரோல் முடிஞ்சது. நம்ம லைஃப்ல சிலருக்கு ரோல் பாதியில முடிஞ்சிடும். இவங்க என் கூட கடைசி வரை இருந்தா நல்லா இருக்குமே. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு சிலரை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இணைப்பார். ஆனா எந்த இடத்துல அவங்க ரோல் முடியுதோ அந்த இடத்துக்கு அப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க, நம்ம கூட பயணிக்க மாட்டாங்க. ரூபன் மீண்டும் அந்த இடத்துல இருந்திருந்தால் அவனை விட்டு போக சம்மதித்திருக்க மாட்டான். ரூபனுடைய ரோல் முடிந்தது. ரூபனை கர்த்தர் விளக்குகிறார். அந்த இடத்துல இப்பொழுது 9 பேர் இருக்கிறாங்க. யாருக்கும் தோன்றாத யோசனை யூதாவுக்கு தோன்றுகிறது. இவன் இப்படி கிடந்ததுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இவனை 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போடுவோம். யூதா ரோல் அவனுக்கு முடியுது. நேர அங்க போறாங்க. சிறைச்சாலை தலைவன் கண்ணில் தயை கிடைக்குது. இப்பொழுது போர்த்திபார் வீட்டுக்குள்ளே போகிறான். ஆமென். அங்கே அவன் ஒரு நல்ல ஸ்தானம். அங்கிருந்து மீண்டும் சிறைச்சாலை கொண்டு வருகிறான். கொண்டு வரப்பட்ட போதுதான் 2 பேர் சொப்பனம் பார்க்கிறாங்க. இவன் போய் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லுகிறான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைத்துக்கொள். அவன் வாழ்ந்திருந்தான், இவனை நினைக்கல. நினைச்சிருந்தா என்ன இருக்கும்? அவனுக்கு அசிஸ்டண்டா சேர்த்திருப்பான். சிலரை மறக்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். சிலரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்குவதற்காக ஸ்தோத்திரம். நம்ம விரும்ப மாட்டோம். சிலர் விலகணும்னு விரும்பவே மாட்டோம். எங்க அப்பா என்னை விட்டு விலகணும்னு நான் விரும்பினதே இல்லை. ஆமே. ஆனா வாழ்க்கையில் ஒரு ரோல் முடிச்சதும் நம்முடைய வாழ்க்கையில தான் வாழ்க்கை பயணம். தேவ திட்டத்துக்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு ஆமே சிலரை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா அந்தந்த இடம் வரும்போது அவங்க ரோல் முடியும். அதனாலதான் யோசேப்பை தகப்பன் ஆசீர்வதிக்கும் போது உன் தகப்பன் உனக்கு துணையா இருப்பார் என்று சொல்லவில்லை. உன் தகப்பனுடைய தேவன் உனக்கு துணையா இருப்பார். யோசேப்பே, எனக்கு என் கடைசி வரை தான் உன் கூட இருக்க முடியும். ஆனால் உன் கடைசி வரை அவரால் உன் கூட இருக்க முடியும். ஆமென். திட்டத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரா? நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஒரு நாள் உண்டு, உன் கண்கள் அதை காணும். அது பகலும் அல்ல, இரவும் அல்ல. ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சகரியா 14:7 சொல்லி இருக்கிறபடி எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றும் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அதற்கு நேராக தான் கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு யோசேப்பு எங்க இருக்கிறான்னு மறைச்சிட்டார். மாமனார் சம்பளத்தை மாத்துறான், ஆடுகளை அதெல்லாம் சொப்பனத்துல வந்து அவன் இந்த ஆட்டை தூக்கி அங்க வச்சிருக்கிற, அந்த ஆட்டை தூக்கி இதெல்லாம் சொல்லுகிறா கர்த்தர். யோசேப்பு 20 வருஷத்துக்கு மேல எகிப்துல இருக்கிறத சொல்லவே இல்லை. எவ்வளவு அழுதிருப்பார் யாக்கோபு. யாக்கோபுடைய பேரே யாக்கோபுனாலே அழுது கெஞ்சினவன். எவ்வளவு அழுதிருப்பான். இவ்வளவு இறக்கலாம் இருக்கிறீங்களா ஆண்டவரே? நமக்கு கேட்க தோணும். எவ்வளவு சைலண்டா இருந்தார் பாத்தீங்களா? அவருக்கு வேற வழி இல்லாததுனால அல்ல, எல்லாம் தெரியும். 4 நாள் கழிச்சு இந்த கண்ணீர் களிப்பாய் மாறப்போகும்னு தெரிஞ்சு லாசரு வியாதியா இருக்கிறாங்கிற செய்தி வரும்போதே சைலண்ட் ஆயிட்டார்.
4 நாள் மரியாள் வீட்டிலிருந்து போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று மார்த்தாள் வந்து காதுல சொன்னதும் மரியாள் வீட்டிலிருந்து எழுந்து ஓடுகிறாள். அவள் எழுந்து ஓடுகிறதை பார்த்து மற்றவர்கள் எல்லாருமே இவள் கல்லறையின் இடத்தில் போய் அழப்போகிறான்னா, முந்தின நாள் அழுதுருக்கிறா, நேற்று அழுதுருக்கிறா, ஃபர்ஸ்ட் டே அழுதுருக்கிறா. ஏன்டவர் இப்படி அழ விடுறீங்க? நமக்கு கேட்க தோணும். ஆண்டவர் அதான் யாக்கோபுக்கு மட்டும் யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான் என்று வெளிப்படுத்தப்பட்டிருந்தா யாக்கோபு என்ன செய்திருப்பான்? யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை உண்டு, யாபோக் ஆற்றின் கரையில் போய் உட்கார்ந்திருப்பான். ஆண்டவர் விடுன்னு சொன்னாலும் விட மாட்டான். அவன் அழுது கெஞ்சி போராடி மேற்கொள்ளுகிறவன். அழுது ஃபாஸ்டிங் போட்டு 48 நாள் 12 மணி நேரம்லாம் யாக்கோபுக்கு பத்தாது. யாக்கோபு போட்டு அழுது அவனை நம்ம பாடுவோம், இப்போ வாரும் இறங்கி. அதே போல இப்போ எனக்கு யோசேப்பு இங்க இருக்கணும். ஆமென். ஆண்டவர் அமைதியாயிட்டார். நீ அழுதாலும் பரவாயில்ல, கர்த்தர் நினைத்தது நிறைவேறட்டும். ஆமென். ஆண்டவரே, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான் உண்மைதான், ஆனா நான் இதுல நடக்கிறதுனால உங்க சித்தம் நிறைவேறணும். நிறைவேறட்டும் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மாலெல்லாம் உம்மை நான் நம்பியுள்ளேன். ஹல்லேலூயா. கடைசியில் யாக்கோபனுடைய சாட்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா? யோசேப்பே, நான் உன்னை பார்ப்பேன்னு கூட நினைக்கல, ஆனா உன் பிள்ளைகளை கர்த்தர் பார்க்க வைத்தா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு யோசேப்பை மட்டும்தான் தெரியும் இல்ல, பஞ்சகாலம் வரப்போ ஏதாவது தெரியுமாங்க? கர்த்தர் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கடைசியில யோசேப்பு கையால யாக்கோபின் கண்கள் மூடும்படியாய் கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். யாக்கோபு சொல்லுகிறான், நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்க போறேன். கர்த்தர் பார்த்து சிரித்திருப்பார். யாக்கோபே, நாளைக்கு நீ எப்படி மரணிக்கணும்னு தீர்மானிக்கிறது நீ கிடையாது, நான். யாக்கோபு எப்படி ஓட்டத்தை முடித்தான் தெரியுமா? எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தொழுது கொண்டு தன் கோலின் மேலே சாய்ந்து கொண்டான். ஆண்டவர் மறைத்து வைக்கிறார்னா ரிசல்ட் துக்கமா இருக்காது, அவரை தொழுது கொள்ளுவதற்கு எதுவாய் தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறார், ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தின்றார். எதை மறைச்சிட்டார் தெரியுமா? ஆட்டுக்கடாவை மறைச்சிட்டார். ரொம்ப ஆச்சரியமான காரியம். 15வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே 4வது தலைமுறைய கர்த்தர் பேசுறார். 400 வருஷம் எகிப்துல எதெல்லாம் வெளிப்படுத்துறார் பாருங்க. புத்தி கேட்டாதெல்லாம் வெளிப்படுத்தின கர்த்தர் ஒரு 3 வயது ஆட்டுக்கடாவை வரைச்சிட்டார். பல நேரத்தில் நமக்கு 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் வெளிப்பாடு கிடைக்கும், ஆனா அடுத்த வேளைக்கு என்னங்கிறது தெரியாது. எங்களுக்கு பயங்கரமான வெளிப்பாடு இருக்கு சிஸ்டர், வெளிப்பாடு இருக்கு. எங்களுக்கு 1000 வருஷ அரசாட்சியில் என்ன நடக்கும், புதிய வாரம் என்ன, புதிய எல்லா வெளிப்பாடும் உண்டு. ஆனா அடுத்த வேளை மாவு இருக்கா வீட்டுல, ஐயோ அதுதான். எவ்வளவு நான் செய்ய போகிற சோதோமை அழிக்க போறத சொன்னார். ஆனா ஆபிரகாமே பயப்படாம போ, அங்க ஒரு ஆட்டுக்கடாவை நான் வச்சிருக்கிறேன் சொல்லல. ஏன் இங்க கர்த்தர் மறைத்தா? பதில் ஒன்னே ஒண்ணுதான். ஆபிரகாமே, ஓட்ட முடிய போகுது, நீ ஒருவனை கைப்பிடிச்சு நடத்திட்டு வர பத்தியா? இந்த விசுவாச ஓட்டத்துல அவனும் பழக்கு வைக்கப்பட வேண்டும். இதுவரை கேட்காத ஒரு கேள்வியை ஈசாக்கு தகப்பனிடத்துல கேட்கிறான். அப்பா, ஆட்டுக்குட்டி எங்க? இதுவரை அவன் அப்பாவை பார்த்தான், அம்மாவை பார்த்தான். அடுத்த சாப்டர்ல அம்மா கதை முடியுது, அதுக்கு அடுத்த சாப்டர்ல ஆபிரகாம் கதை முடிய போகுது. உன் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி
உன் பிள்ளை ஆட்டுக்குட்டியை தேடணும், ஆட்டுக்குட்டியை பார்க்கணும். அதற்கு எனக்கு வேற வழி இல்லை. ஆபிரகாமே, நீ கிளம்பு, பிள்ளைய கூட்டிட்டு கிளம்பு. அவர்தான் விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாயிருக்கிறார். எனக்குள்ளே துவங்கின விசுவாசத்தை என் தலைமுறையினிடத்தில் தொடர பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya. இப்பொழுது ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். 3 நாட்கள் பயணமாக மலை அடிவாரத்தில் வந்தது. வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு விறக தூக்கி ஈசாக்கின் தலைமையில வச்சுட்டு இருவருமாய் புறப்பட்டு போகும்போது ஈசாக்கு கேட்கிற, அப்பா அம்மா எங்கன்னு கேட்கல, ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் ஈசாக்க பார்த்து, நீ தேட ஆரம்பிச்சிட்டலடா, நீ கேட்க ஆரம்பிச்சிட்டல, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைங்க கர்த்தரை தேட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நமக்கு தெரியணும், நமக்கு தெரியணும். இல்லைன்னா நிம்மதியை கண்ண மூட மாட்டோம், இல்லைன்னா நிம்மதியை நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிக்க மாட்டோம், நம்மளால முடிக்க முடியாது. என் பிள்ளை சரியான லைனை பிடிச்சிட்டா, என் பிள்ளை சரியான லைனை பிடிச்சிட்டான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவ்வளவுதான். இருவரும் கூடி போனார்கள். எவ்வளவு நிம்மதி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு. ஆட்டுக்கடா இருக்கட்டும், ஆனா ஆண்டவரே இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம். இத்தனை வருஷம் என் செல்ல பிள்ளை, என் நேசகுமாரன் கேட்காத ஒன்னை இப்பொழுது கேட்க ஆரம்பிச்சுட்டான், தேடாதவரை தேட ஆரம்பிச்சுட்டான். ஹalleluya. அவன் பிள்ளையின் உள்ள அவரை தேடுதுன்னா அது போதும் ஆண்டவரே, அது போதும். அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? நார்மலா அம்மா எங்கன்னு தானே கேட்டிருக்கணும். இந்த பாதையில நடத்துறதுனால தானே பிள்ளை ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறான். கர்த்தர் அனுமதித்த எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்பொழுது பலிபீடத்தை கட்டி ஈசாக்கு அதன் மேல வைக்கும் போது, இதுவரை அப்பா சத்தத்தை அம்மா சத்தத்தை கேட்டு வளர்ந்த ஈசாக்கு முதலாவது தனக்காக பேசுகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை அவன் கேட்டுக்கொள்ளுகிறான். பிள்ளை மேல கை வைக்காத. அவன் நினைச்சா அம்மா வந்து காப்பாத்துவாங்க, இல்ல, அம்மாக்கு விஷயமே தெரியாது. எனக்கு ஒண்ணுன்னா எங்க அப்பா குரல் கொடுப்பாங்க, எங்க அம்மா குரல் கொடுப்பாங்க. நமக்காக குரல் கொடுக்கிறவங்க இருக்கிறது வரைக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாம போய்விடும். இல்ல, யாக்கோபுக்கு தேவன் ஒருவர் உண்டு என்பது தெரிந்ததே எப்போ தெரியுமா? அந்த கல்லை தலைக்கு கீழே வச்சு படுத்தா தெரியுமா? பல நேரத்தில் நமக்கு இந்த சப்போர்ட், நம்முடைய பிள்ளைங்களுக்கு நாம் அரணாய் துணையா இருப்பது மிக அவசியம். ஆனா பிள்ளைங்க நம்மளை நம்ப கூடாது. அவன் நம்புற நம்மை நடத்துகிற தேவனை. அதற்காக ஆண்டவர் திடீர்னு கூட்டுவோம், பிள்ளைய கூப்பிட்டு பிள்ளைய அழைத்து கொண்டு போ. ஆமென். அங்கே கர்த்தர் ஆட்டுக்கடாவை மறைத்து வைத்திருந்தார். பிள்ளை மேல கை வைக்காத ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆட்டுக்கடா இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இதை நீங்க சொல்லல? இதை சொல்லியிருந்தா உன் பிள்ளை என்ன தேடி இருக்க மாட்டா. நீ தான் வந்து தேடிட்டே வருவ. நீ தேடுற, ஓட்டம் முடியுது. இந்த தேடுதல் உன் பிள்ளைகிட்ட தொடரட்டும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 21 கடைசில எடுக்க வேண்டாம், ஆபிரகாம் பெயர் சபாவிலே பலி செலுத்தினான். ஆதியாகமம் 24 26 ஈசாக்கு பெயர் சபாவிலே பலி செலுத்துகிறான். ஆதியாகமம் 46 யாக்கோபு பெயர் சபாவிலே பலி செலுத்துகிறான். நம்முடைய ஓட்டம் கர்த்தருடைய வருகை மட்டும் தொடருமான்னு தெரியாது, ஆனால் நம்முடைய தலைமுறையின் ஓட்டம் வருகை மட்டும் தொடருவதாக. ஆமென். எப்படி தொடரணும்? அதே பலி, அதே ஆராதனை, அதே விசுவாசம், அதே ஐக்கியம். ஆபிரகாம் தோண்டின துறவு, ஆபிரகாம் மரித்ததும் பெலிஸ்தியர் வந்து மூடி போட்டார்கள். பெலிஸ்தியர் நினைச்சிருப்பாங்க இதை இனி தோன்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இல்ல, விசுவாசத்தில் பழக்கு வைத்த அடுத்த சந்ததி அங்கே வந்து நிற்கிறார். அவன் தான் வாக்குத்தத்த சந்ததி. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த சந்ததியா இருக்கிறோம். சில காரியங்களை தேவன் மறைத்து நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. எல்லாமே ரிவீல் பண்ணிட்டான்னா நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிடுவோம், இங்க பாருப்பா, அது இருக்குப்பா, இது இருக்குப்பா, அப்படி இருக்குப்பா. பிள்ளைங்களை எப்படி விசுவாசத்துல பழக்க வைக்கிறது? ஆமென். ஒரு பிள்ளைக்கு எப்படி நீச்சலை சொல்லி கொடுக்க முடியும்? தண்ணியில தள்ளி விட்டு தானே. ஒழுங்கா இறங்குன்னு சொல்லுவோம், இறங்கலைன்னா அண்ணா பாரு மீன்னு சொல்லி. எதுக்காக? எதுக்காக?
சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும் போது பிள்ளைக்கு என்ன நம்பிக்கை கொடுப்போம்? அப்பா பின்னாடி பிடிச்சுக்கிறேன். ஆனா நம்ம ஒரு காரியத்தை மறைப்போம். என்ன மறைப்போம்? இன்னும் 2 மிதி மிதிச்சதும் கையை நம்ம எடுக்க போறோம். பிள்ளை நினைச்சிட்டே இருக்கும், அப்பா பிடிச்சிருக்கோம். நாமளும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக கூட ஓடிட்டே போவோம். சைக்கிள்ல இருந்து கையெடுத்து பல மணி நேரம் ஆச்சு. அவன் பழக்க வைக்கிறார். இன்னைக்கு உங்களை விசுவாசத்துல நிக்க வச்சுட்டார்ல, பிள்ளைகளை நிக்க வைப்பா, அடுத்த தலைமுறையை நிக்க வைப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? தலைமுறைகளின் தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. தானியேலுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி விட்டு சில காரியத்தை மறைத்து வைத்தார். தானியேலுக்கு ஆசை, இதையும் சொல்லிருங்க ஆண்டவரே, நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, அவ்வளவுதான். சில காரியங்கள் உனக்கு மறைவாகவே இருக்கட்டும், நீ போய் இளைப்பாரி கொண்டிரு. ஆண்டவருக்கு தெரியுங்க எதை எனக்கு தெரிவிக்கணும், எப்படி என்ன நடத்தணும், எனக்கு என்ன செய்யணும்னு. காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அவர் ஏன் மறைக்கிறார்? நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, நம்மளால தாங்க முடியாது, நாம் இடரலாய் இருப்போம். இதெல்லாம் அவர் அறிந்ததுனால தெரிவிக்க வேண்டியவைகளை மட்டும் தெரிவிக்கிறார். யோசேப்புக்கு திட்டத்தை தெரிவித்தார், பாதையை தெரிவிக்கவில்லை. ஆபிரகாமுக்கு பாதையை தெரிவித்தார், திட்டத்தை தெரிவிக்கவில்லை. கர்த்தர் யாரை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் நன்மையாய் தான் முடிய பண்ணுவார். காரணம் அவருடைய திட்டத்திலே தீமை கிடையாது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிற வார்த்தை வலது கரத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனுடைய திட்டத்தில் தீமை இல்லை, தீமை இல்லவே இல்லை, தீமை இல்லவே இல்லை. நன்மையும் சமாதானமும் மாத்திரமே உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை மறைத்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றார்? முடிவிலே அது விளங்கும், முடிவிலே விளங்கும். சில காரியங்கள் இங்கே விளங்கும், சில காரியங்கள் அங்க போய் தான். தானியேலுக்கு சில காரியங்கள் அங்க போய் தான் விளங்கும். அதனாலதான் தானியேலே நீ இளைப்பாறுதல் காலம். அதன் அர்த்தம் என்ன? தானியேலே உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, உனக்கு ரெஸ்ட் சொல்லிடுறேன், நீ போய் படு, நீ போய் இளைப்பாரு, உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஆனா நான் மறைச்சு வச்சேன் பாரு, அது உனக்கு இங்க புரியாது, அங்கதான் புரியும். ஆமென். சில காரியங்கள் பேதுருக்கு புரியல. தரையில் இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என்ன ஆண்டவர், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எனக்கு என்ன தருவேன், வா உன்னை ஜெபம் பண்ண போவோம், வா ஜெபம் பண்ண போ. நேர மலைக்கு கூட்டிட்டு போறார். ஆமென். பேதுருவுக்குன்னே உள்ள விசேஷம் எங்க ஜெபம்னாலே தூக்கம். அது கெட்செமனே தோட்டமோ, அது காலைல ஃபாஸ்டிங் பிரேயரோ, 12 மணி நேரம் ஜெபமோ, ஜெபம்னாலே அப்போதான் ஆண்டவர் விளங்க பண்றார். தரையில விளங்காததெல்லாம் மலையில விளங்கும். கீழே இருக்கும்போது எனக்கு என்ன தருவின்னு கேட்டவன் மேல இருக்கும்போது 3 கூடாரம் கேட்கிறான். அந்த 3 கூடாரத்துல தனக்கு கேட்கவே இல்லை. சரி, தன் சகோதரன் அந்திரேயாவுக்கும் கேட்கல, ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா கேட்க மாட்டான். அவன் ஏதாவது ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் கீழே கேட்ட, மேல வந்து இங்கேயே இருக்கிறது நல்லது, உமக்கு உமக்கு உமக்கு. நிறைய காரியம் நமக்கு இங்க விளங்கல. ஆனா நடத்துறது கர்த்தர்னா இளைப்பாறுதல் நிச்சயம் அங்க விளங்கும். பவுல் எழுதின நிறைய காரியமே பேதுரு சொல்றார் நமக்கு விளங்கல, பரலோகத்துல டீட்டெயில் நம்ம விளக்கம் கேட்கலாங்கிறாரு.
ஆமென். சில காரியங்களை கர்த்தர் முடிவிலே விளங்க பண்ணுவார். ஒன்று இந்த பூமியில அல்லது நித்தியத்துல. ஆனா ஒரு கேரண்டி, கர்த்தர் ஒன்ன மறைக்கிறார்னா அதுல நமக்கு சர்ப்ரைஸான நன்மை தான் இருக்கிறதே தவிர தீமை கிடையாது. நம் தேவன் நல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில். ஆமென். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்திய கண்ணீரை ஜீசஸ் ஏற்றதாய் பலன் தருவார். ஓ யெகோவாயிரே, ரபல கமதனரா சனரே ஷெபலரா. ஆமென். கண்ணீரை ஏற்றதாய் அந்நாளை கழிப்பாய், அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும். ஆமென். என்னையும் மாற்றிடுவான். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, எஸ், என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று. Glory. ஆமென். ஒரு சில நிமிடங்கள் நாம ஜெபம் பண்ண போறோம். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு, சில காரியங்கள் இன்னும் விளங்கவே இல்லைன்னு இருக்கா. ஆண்டவரே, நான் இப்படி நினைக்கவே இல்லையா ஆண்டவரே, எல்லாம் சிம்பிளா முடிஞ்சிரும்ல நினைச்சேன். திடீர்னு ஏன் இந்த புயல், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவர் இதை மறைச்சீங்க? இது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கவே மாட்டேனே. நமக்குள்ள ஏன் என்ற கேள்விகளுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, இப்போ என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்கிட்ட மறைச்சதுக்காக ஸ்தோத்திரம். சில காரியங்களை நம்மை கொண்டு செய்ய துவங்கி இருக்கிறார் பாத்தீங்களா? துவங்கினதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வருதா? பிரச்சனை வரும் தெரிஞ்சிருந்தா நம்ம துவங்கி இருக்கவே மாட்டோம். அதனாலதான் கர்த்தர் மறைத்து துவங்க வச்சிருக்கிறார். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதானால் அவன் கைகளை செய்து முடிக்கும். காரணம், கர்த்தருடைய கண்கள் அவன் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. போராடுகிற சத்துரு பெரிய பர்வதமாய் இருக்கலாம். செருபாபேல் கையில ஒரு தலைக்கல் மட்டும் இருக்கலாம். ஆனால் அந்த தலைக்கல்லுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இப்போ ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, விஷயம் தெரியாம நான் ரொம்ப முறுமுறுத்துட்டேன். ஆண்டவரே, யோபு மாதிரி நான் ரொம்ப முறுமுறுத்துட்டேன். காரியம் அறியாத மூடனை போல இருந்தேன். காரியம் புரியாததுனால ஆசாப் சொல்லுகிறேன், நான் அவருக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன் என்று.
நான் மிருகம் போல இருந்தேன். சாரி ஆண்டவரே, இது என் பலவீனம்ப்பா, இது என் பலவீனம். நான் தாங்க மாட்டேன்னு சொல்லிதான் நீங்க எங்கன மறைச்சிருக்கிறீங்கப்பா. நான் தாங்க மாட்டேன்னு சொல்லிதான் ஆண்டவரே, நீர் நியமித்த பாதையில நான் நடக்க மாட்டேன்னு சொல்லிதான் நீங்க அந்த பாதை எனக்கு மறைச்சிங்க ஆண்டவரே. ஆமெனப்பா. திட்டத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்ற நீர் எனக்காய் நியமித்த அத்தனை பாதைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ உம்மால் நடத்தப்பட்ட ஒரு நபருடைய முடிவு கூட தீமையாய் முடியல ஆண்டவரே, நன்மையாய் தான் முடிந்ததப்பா. என்னையும் நீங்க தான் நடத்துறீங்கப்பா. இது தீமையாய் முடியாத ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்ட்ட, கொஞ்சம் மனம் திறந்து, யாரும் கண்ணை திறக்காம அப்படியே ஆண்டவர் என் கூட தான் பேசினார். இன்னைக்கு அந்த நிச்சயம் உள்ளவர்கள் நீங்க ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு எவ்வளவு காரியத்தை சொல்லிட்டீங்க, எனக்கு மட்டும் ஒண்ணுமே சொல்லலையே, நான் புலம்புனேன்பா, சாரிப்பா. நீங்க என்னை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நடத்துறீங்க, எனக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்றீங்க, என்னை எந்த பாதையில கொண்டு போகணுமோ அந்த பாதையில தான் கொண்டு போறீங்கப்பா. ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஆண்டவர் ஆபகுக் தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? விவரித்து சொன்னாலும் நீ விசுவாசிக்க மாட்டப்பா. என் கிரியை அப்படிப்பட்ட கிரியையா இருக்கிறது. ஏன் உனக்கு சொல்லலைன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உன்னால புரியாது. யோபுவே சொல்றாரு, அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். உன் நிலம் அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அவர் சைலண்டா இருக்கிறார். ஆனால் அவர் அமைதியா இருந்தாலும் அவருடைய கரம் உனக்காய் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும். குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. இதை நான் எப்படி நம்புறது? கேட்கலாம். இந்த சூழ்நிலை எல்லாம் நாளைக்கு எனக்கு சாதகமா, எனக்கு நன்மையாய் மாறும் என்பதை நான் எப்படி நம்புறது? ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு காரியங்களை கொண்டு சாத்தான் போராடுனா அவன் வாழ்க்கை தீபத்தை அணைய விடாம காக்கிறார் பாத்தியா, பராமரிக்கிறார் பாத்தியா. சோதனை உனக்கு இல்ல, உன்னை சோதிக்க வந்த சாத்தானுக்கு தான் சோதனை. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே உங்க கைகளை உயர்த்தி சரண்டர் பண்ணுங்க உங்களை ஆண்டவர்கிட்ட. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே மனசார விட்டு கொடுங்க. நான் உங்களை முழுசா நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை முழுசா நம்புறேன்பா ஆண்டவரே. யோபுவின் ரிசல்ட் ஆண்டவர் அந்த பாதையின் முடிவில் தெரிந்தது போல இன்று நடக்கிற பாதை அது ஒரு தீயை கடக்கிற சூழ்நிலையா இருக்கலாம், தண்ணீரை கடக்கிற சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா இதுல எதுலையுமே நீங்க விட மாட்டீங்கப்பா. நீர் என்னை செழிப்பான இடத்துல காரணம் என்னை குறித்த உம்முடைய நினைவுகள் அது தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. சபையை குறித்த உம்முடைய நினைவுகள் தீமைக்கு அல்ல. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஆமென், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் ஆமென், உம்மால் கூடாது. மோசேக்கிட்ட ஆண்டவர் சொன்ன, என் கை குறுகிட்டு நினைச்சியாப்பா. ஒரு காற்றை நான் வீச பண்ண நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிரும். Glory, உம்மால் கூடாது. ஆமென், உம்மால் கூடாது. இப்ப விசுவாசத்தோட சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக,
அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. ஆமென். நடத்திடும் பாதைகளும் விசுவாசத்தோடு ஆமென். அனுமதித்ததெல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேர். அதினதின் காலத்தில் நம்புறவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமாக, உங்க கைகள் கூறுகவில்லை அப்பா, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க பாதையை மறைத்தாலும் திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? தொடர்ந்து ஓடு, திட்டம் நிறைவேறும். ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. அனுமதித்ததா நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும். நம்புறவங்க இந்த வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேர். அதினதின் காலத்தில் ஆமென் எனக்கான. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கைகள் நம்புறேன்பா, உம்மால் கூடாது. ஆமென். உம்மால் கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவால் கூடாது. உங்க கைகள் குறுகல் ஆண்டவரே. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. எனக்காக யாவும் எனக்காக. எஸ், விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க, விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நீரப்பும் நீர் இருக்க. இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கை உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது. நம்புறோம்பா. உங்க கைகள் க்ளோரி. கடைசி ஒரு 2 நிமிஷம் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது, எது உங்களுக்கு சால்வே ஆகாத ப்ராப்ளமா இருக்கிறது, இப்போ தேவ சமூகத்தில் அதை வைங்க. தேவ சமூகத்தில் அதை சொல்லுங்க. ஆண்டவர் மோசே கிட்ட கேட்கிற, என் கை குறுகி இருக்கு நினைச்சியா? ஹல்லேலூயா. எது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குது, எது உங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு, இப்போ
எசேக்கியா ராஜா அதுதான் செய்தான். சனகெரிப் நிந்தித்து கொடுத்த நிருபத்தை அவன் விரித்து கர்த்தரை நோக்கி பார்த்தானாம். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி இன்னும் சொல்லணும்னா எசேக்கியா ஜெபித்து முடித்து வரதுக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆயிட்டு. இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி, எது உங்களுக்கு இது சால்வ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது என்று இருக்கிற காரியத்தை இப்ப விசுவாசத்தோட தேவ சமூகத்துல வைங்க. நான் உங்களை நம்புறேன்பான்னு சொல்லி அந்த காரியத்தை யெகோவா ஈரே நான் உங்களை நம்புறேன் ராஜா. நான் உங்களை இந்த விஷயத்துல நான் உங்களை நம்புறேன். நான் உங்க கரத்தை தான் பார்க்கிறேன். நான் இனி சூறை செடிக்கு கீழே போய் உட்கார மாட்டேன். எனக்கென்று கர்த்தருடைய பர்வதம், கர்மேல் பர்வதம் எனக்கு ஒத்தாசை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வேற எங்கேயும் சகாயம் இல்லப்போ. எனக்கு ஒத்தாசை உங்க கிட்ட இருந்து தான் வருகிறது, உங்க கிட்ட இருந்து தான் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்புக்கொடாதவர், அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல விடாதவர், சத்துருக்களை முனையற்று போக பண்ணுகிறவர், தம்முடைய ஜனத்துக்காக கொடியேற்றுவார். யெகோவா நிசி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Glory. இப்ப பாடுவோம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும். சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. அனுமதித்ததெல்லாம் விசுவாசத்தோட அதீனதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். நேர்த்தியாய் செம்மையாய் ஆமென் எனக்கான யாவும். 2 கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ரிபலவரோ உம்மால் கூடாதது. ஆமென் இயேசுவால் கூடாதது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.